ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 பதம் 24. சஞ்சய உவாச ஏவம் உக்தோ ஹ்ருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இரு தரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். பொருளுரை: இந்த பதத்தில் அர்ஜுனன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகிறான். குடாகா என்றால் உறக்கம், உறக்கத்தை வெல்பவன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகிறான். உறக்கம் என்றால் அறியாமை என்றும் பொருள். கிருஷ்ணருடனான தனது நட்பால் தூக்கத்தையும் அறியாமையையும் அர்ஜுனன் வென்றிருந்தான். கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தன் என்பதால் அவனால் ஒரு கணமும் கிருஷ்ணரை மறக்க முடியாது. ஏனெனில் இதுவே பக்தனின் இயற்கையாகும். உணர்விலும் சரி உறக்கத்திலும் சரி பக்தனால் கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளை நினைப்பதிலிருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது. இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும். இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி என்று அழைக்கப்படுகிறது. எல்லா உயிர்களின் புலன்களையும் மனதையும் வழிநடத்தும் ரிஷிகேசர் என்பதால் சேனைகளின் நடுவே தேரை நிறுத்தச் சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை கிருஷ்ணரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹரே கிருஷ்ணா.